இந்த காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தாகம் அநேகருக்குள்ளே வந்திருக்கிறது. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுறேன். பெண்களுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு ஆசை, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கு. ஸோ ஐ தேங்க் காட், உங்களுக்குள்ள நமக்குள்ள கர்த்தர் அந்த ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஊழியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இயேசுவினிடத்திலும் இரண்டாவது பவுலிடத்திலும் கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஊழியம், சரியான ஊழியத்தை நம்ம செய்யணும். அதாவது ஊழியம் செய்யணுன்றதை தாண்டி கர்த்தருக்கு சித்தமான ஊழியத்தை செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எதை செஞ்சாலும், அதாவது நான் அதை எடுத்துக்காட்டுக்கு சொல்வேன். உங்களுக்கு ஒரு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பர்த்டேயில் உங்களுக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை, அதாவது காதில் அந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. ஆனால் உங்கள் கணவர் 5000 6000க்கு ஒரு ஹெட்செட் வாங்கி வந்து தந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பார்க்கும்போது உங்கள் முகத்திலே தெரிஞ்சிருச்சு. பெண்கள் வாயெல்லாம் திறக்க வேண்டாம், முகத்திலே காமிச்சிரும். என்ன சொல்லிடும்? சரிப்பா, தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணவே, நீங்கள் பிரயோஜனப்படுத்தாத ஒரு பொருளை அவர் வாங்கிட்டு வந்து தந்ததுனால, சரி மேபி அதுக்கப்புறம் சரி யூஸ் பண்ணுவோம், 5000க்கு வாங்கிட்டாரே அப்படின்னு கூட பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் என்றைக்கோ சொல்ல ஒரு சின்ன பொருளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அது என்றைக்கோ பார்த்து இந்த கடையில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு அதை வாங்கி தருவார் அப்படின்னு நீங்கள் எப்பயாவது சொல்லியிருந்தீங்கன்னா, உங்கள் கணவர் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக அந்த கடைக்கு போய் ஒரு எஃபர்ட் எடுத்து அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாருன்னா, 5000 மதிப்புள்ள பொருளை விட ஒரு 50 ரூபா மதிப்புள்ள ஸ்வீட் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தருது. நான் சொல்லும் போதே உங்கள் முகம்லாம் சிரிக்குது, ஏங்குறாங்க பாவம் கணவன்மார்களே, ஏங்குறாங்க. ஆமாம்ல, ஆமாம். அது ஞாபகம் வச்சு, அதாவது நீங்கள் சொன்னதை நினைவில் வச்சு வாங்கி தரும்போது பணம் பெருசு இல்லை, அந்த நினைவில் வச்சு அவர் செஞ்ச காரியம், எனக்கு பிடிச்சதை அவர் எனக்கு வாங்கி கொடுத்தான்னும் போது ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? அதே போல தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதும், கர்த்தருக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவருக்கு என்ன பிடிக்கும்னு இதில் தேடணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அவருக்கு தர்றதை விட அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் அவருக்கு தந்தேன்னா அவர் அதை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா.